சிந்து பைரவி சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் மகா இருந்துட்டு நம்ம சிவாவும் சிந்துவும் கோயிலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எல்லாரும் முன்னாடியும் காட்டுறாங்க. என் கையால் தாலி கட்டிக்கிட்டு நீங்கள் தான் கட்டினீங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க டாக்டரே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்ன ஒரு பொய்யால் எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டு இருந்தேன். எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க. உன் கூட என்னால் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. அதை வீடியோ ஆதாரத்தோட எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட சுயநலத்துக்காக எத்தனை பேரோட வாழ்க்கையை நீ அழிச்சிருக்க, கேள்விக்குறியாக்கியிருக்க அப்படின்ற மாதிரி பைரவி ஒரு பக்கமோ சிந்துவோட அப்பா ஒரு பக்கமோ என் பொண்ணு இப்படியெல்லாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தலகுனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளோ சுயநலமாக யோசிச்சிருக்கா இவ கூட இனி நீ ஒரு நிமிஷம் கூட வாழவே கூடாது. இப்படிப்பட்டவ கூட வாழ்ந்தா அவ்வளோதான், உன் வாழ்க்கை நரகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகி அத்தை என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இனி சிந்துவோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.